இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமாங்க? வழக்கம் போல் சுட சுட சோறு தான். ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் வீட்டில். அவரு பொண்ணு பேரன்லாம் எல்லாம் வெளியில் போயிட்டாங்களா, நானும் பையன் ஜோடி 3 பேர் மட்டும்தான். லக்கி விட்டுட்டுவேன் 4 பேர்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இன்னைக்கு வெறுமனே சுட சுட சாதம் வச்சதோடு சரி, பொரியல் மட்டும் 2 பண்ணிட்டேன். வாழைத்தண்டு பொரியல். ஏன்னா தம்பி வந்து இவ்வளோதான், இதுக்கு மேலே சாப்பாடு சாப்பிட மாட்டார். பொரியல் மட்டும் நிறைய சாப்பிடுவார். அதனால அவருக்காக வேண்டி நிறைய பொரியல் மட்டும் பண்ணிட்டோம். குழம்பு நாங்கள் 2 பேர் தானே. தொக்கு இருக்குது, வெங்காய தொக்கு இருக்குது, தக்காளி தொக்கு இருக்குது, பருப்பு பொடி இருக்குது, கூட ரசம் தயிரெல்லாம் இருக்குது. அதனால் அதுவே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். இவ்வளோதான். இது கூட அவங்க தம்பிக்கு வந்து நிறைய சாலட் இருக்குது. இவ்வளோதாங்க, வேறு எதுவும் செய்யவே இல்லை. சொல்ல மறந்துட்டேனே. இது இது குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கீக்கோடது. கீக் ரோபோ குக்கர் இருக்கு இல்லையா, அதோடது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது பிரியாணி பண்ணுறதுக்காகட்டும், இல்லை கிரேவி பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் அதில் நல்லா பண்ணலாம். இது ஒரு நல்லா யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சைடில் வந்து அந்த லீக் ஆகிட்டு அதை வந்து சரி பண்ணவே முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் சென்னை கூப்பிட்டு சொல்லி அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு பார்த்துட்டு அது லிட்டு மட்டும் மாற்றினா சரியாக போயிடும்னு சொன்னாங்கன்ட்டு லிட்டு மாற்றி இன்னைக்கு அதில் தான் சாப்பாடு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பெரிய பாத்திரம், இவ்வளோண்டு சாதம் நேற்று கொடுத்தாங்க, செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்கன்ட்டு இன்னைக்கு ரைஸ் அதில் வச்சு பார்த்தோம் நாங்கள். அவ்வளோதான். நம்ம இதுலேயே கலந்து எல்லாம் சாப்பிட்ருவாரு. வேணும்னா நாங்கள் வந்து பொடி தொக்கு போட்டுப்போம். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.